2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விசாரணையை துவங்கும் சிறப்பு குழு. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ஞானசேகரனுடன் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க அண்ணாநகர் துணை கமிஷனர் புக்யா ஸ்னேகப்பிரியா, ஆவடி துணை கமிஷனர் ஐமன் ஜமால், சேலம் நகர துணை கமிஷனர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை ஹைகோர்ட் நியமித்துள்ளது. இந்த குழுவினர் இன்று முதல் விசாரணையை துவங்க உள்ளனர். அதற்கு முன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இதுவரை இவ்வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் சிறப்பு குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது நண்பர், பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட ஞானசேகரன், அவரது மனைவியர் உள்ளிட்டோரிடம் தனித்தனியே சிறப்பு குழுவினர் விசாரணை நடத்த உள்ளனர். அத்துடன் முதல் தகவல் அறிக்கையில் மாணவியின் பெயரை சேர்த்த போலீஸ் அதிகாரிகள், அவை சமூக வலைதளங்களில் பரவ காரணமாக இருந்தவர்கள் என 14க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க உள்ளனர். எக்காலத்திலும் இப்படி ஒரு தவறு நடக்கவே கூடாது. NCW விசாரணையை வரவேற்றார் சீமான். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்க உள்ளது. இதற்காக மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் கொல்கத்தாவில் இருந்து மம்தா குமாரி, புனேவில் இருந்து பிரவீன் தீட்சித் ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் நாளை இவர்கள் விசாரணை நடத்த உள்ளனர். தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு சீமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அவங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்நுழைய முடியாதுன்னா இவரால் உள்ள போக முடிஞ்சது. இப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து விசாரிச்சாதான் நமக்கு தெரிய வரும். அதனால மகளிர் ஆணையத்திலேருந்து வந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறேன். தம்பி அண்ணாமலை வெளியிடணுங்கிறது அவசியம் இல்லை, ஏற்கனவே வந்துட்டது. அது அமைச்சர் மாசு அவர்களோட அவர் நிற்கிற படம், தம்பி துணை முதல்வர் உதயநிதியோட நிற்கிற படம், அவர் வீட்டிலேயே போய் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சாப்பிட்ற படங்கள்லாம் இருக்கு. அவங்க கட்சியிலேயே சோரொட்டியில் அவர் பேர் போட்டிருக்குது, அந்த முரசொலியில் அவர் பேர் போட்டு வெளியிட்டதற்கு எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அது கட்சியில் இருக்காரு இல்லை, கட்சிக்காரர் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நம்ம குற்றப்படுத்தலாம். அந்த செயல் அவர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற தவறுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் கட்டுப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான. உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா? ஸோ உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனைகளே இருந்ததில்ல. இப்போ எங்கள் அண்ணன் அழகிரிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் முரண்மையோட கருத்து முரண்களாம் வரலையா? அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவங்களுக்குள்ள உள்கட்சிக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஊடகத்தில் எடுத்து வெளியில் வந்துட்டதுனால தெரிஞ்சிருச்சு. யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, அது முத நாள் பிரச்சனை இருந்தது, அடுத்த நாள் 2 சரியாயிடுச்சுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. அதில் போய் அந்த பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது ஒன்றும் இல்லை. அதையும் போய் பெருசு பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேள்வி பண்ணிட்டு சின்னமாங்க பெரிய சுற்றுவாங்க. எல்லாம் இதெல்லாம் ஒரு மதிப்புமிக்க தலைவர்கள் பேசுகிற பேச்சா இல்லை. அது பதாக ஏந்திய அதிமுகவினர். சபாஷ், சரியான கேள்விதான். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு உள்ளார். சம்பவத்தின் போது ஞானசேகர் செல்போனில் யாரிடமோ சார் என குறிப்பிட்டு பேசியதாகவும் அவரை போலீசார் மறைப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டி இருந்தார். இதை மையமாக வைத்து அதிமுகவினர் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் அந்த சார்? சேவ் அவர் டாட்டர்ஸ் என்ற வாசகம் அடங்கிய போஸ்டர்களை சென்னை உட்பட பல மாவட்டங்களில் அதிமுகவினர் ஒட்டியுள்ளனர். இதனையே பதாகையாக ஏந்தியபடி சென்னை மையப்பகுதியில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுகவினர் கண்டன போராட்டம் நடத்தினர். அதிமுக
அதிமுகவினரின் இந்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டியுள்ளார். ஒரு சாமானியனை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசியல் இருக்காது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை கையில் எடுத்து முக்கியமான கேள்வி எழுப்பிய அதிமுக ஐடி விங்கை பாராட்டுகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். இந்துக்களுக்கு ஓரவஞ்சனை, காடேஸ்வரா விமர்சனம். மதசார்பற்ற அரசு என கூறிக்கொண்டு தமிழக அரசு இந்துக்களிடம் அப்பட்டமாக ஓரவஞ்சனையுடன் நடந்து கொள்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சமீபத்தில் சிறுபான்மையினர் மத தலைவர்களை சந்தித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஜெருசலேம் செல்லும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 37,000 நிதி உதவி நேரடியாக வழங்குவதாக அறிவித்துள்ளார். மேலும் சர்ச், மசூதி, தர்கா முதலானவற்றை பழுது பார்ப்பதற்கான அரசின் நிதி உதவியையும் அதிகமாக்கி அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் கூறியதற்கு அதிகமாகவே சிறுபான்மையினருக்கும் அவர்களின் மத இடங்களுக்கும் தமிழக அரசு வாரி வழங்கியுள்ளது. சிறுபான்மை மதத்தினரின் மத நம்பிக்கையை மதிப்பதும் அதற்காக மக்கள் வரிப்பணத்திலிருந்து நிதியை வாரி கொடுப்பதும் அவரது கட்சியின் கொள்கை முடிவாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயக முறைப்படி பதவியேற்ற அரசாங்கம் ஓரவஞ்சனையாக ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது. திமுக ஆட்சி வந்தவுடன் சில பக்தி யாத்திரைகளை இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்தது. ஆனால் அதுவும் முறையாக செயல்படுத்தவில்லை என்பதே மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதுபோல கிராம கோயில்கள் சீரமைப்புக்கான நிதியும் கோயில் உண்டியல் நிதியிலிருந்துதான் ஒதுக்கப்படுகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் கோயில்களை சீரமைக்க 1000 கோடி நிதி தமிழக அரசு தரும் என கூறியது என்னவாயிற்று? இந்துக்களுக்கு எதுவும் செய்யாமல் பக்தர்களின் காணிக்கையையும் தணிக்கைக்கு உட்படுத்தாமல் தமிழக அரசு சுருட்டுகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் கோயில் இடங்களை சட்டவிரோதமாக அரசு துறைகள் விழுங்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை துணை போகிறது. இத்தகைய ஓரவஞ்சனை போக்கை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக முதல்வர் நடுநிலையோடு செயல்பட வேண்டுமென்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். மன்மோகன் மறைவுக்கு விடுமுறை அறிவிக்காத திமுக அரசு, காங்கிரஸ் பொதுச் செயலர் வருத்தம். மன்மோகன் சிங் ஆட்சியில் 10 ஆண்டுகள் பங்கு பெற்ற திமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தும் அவரது மறைவுக்கு பொது விடுமுறை அறிவிக்காதது காங்கிரசாருக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கே மனவலியை கொடுத்துள்ளது என தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் அருள் அன்பரசு தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காங்கிரசுக்கு மட்டுமின்றி இந்திய மக்களுக்கும் பேரிழப்பு. அவர் நிதியமைச்சராக இருந்தபோது தாராளமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தார். பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது நாட்டின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் வழிவகுத்தார். முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி அவர் ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி பெற்றதை குறிப்பிட்டார். அதற்கு நன்றி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைந்தபோது அன்றைய அதிமுக அரசு தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவித்தது. அதை அப்போது அனைவரும் வரவேற்றனர். மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் திமுக இடம்பெற்றிருந்தது. தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சியிலிருந்தும் மன்மோகன் சிங் மறைவுக்கு பொது விடுமுறை அறிவிக்கவில்லை. காங்கிரசாருக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கே மனவலியை கொடுத்துள்ளது. இது முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து செல்லாமல் நடந்திருக்கலாம் என்பதுதான் அனைவரின் எண்ணம். மன்மோகன் சிங்குக்கு சென்னையில் உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைத்து முதல்வர் பெருமை சேர்க்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார். மினி டைடல் பார்க் 63,000 சதுர அடியில் திறப்பு. தூத்துக்குடியில் 63,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய மினி டைடல் பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீளவிட்டான் கிராமத்தில் 32.5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் 4 தளங்கள் அமைந்துள்ளன. உணவு கூடம், உடற்பயிற்சி கூடம், கலையரங்கம் உள்ளிட்ட வசதியுடன் தடையில்லா மின்சாரம் கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த பூங்காவை திறந்து வைத்ததுடன் IMO, Pro1 ஹெல்த் சொல்யூஷன் ஆகிய 2 நிறுவனங்களுக்கான இடம் ஒதுக்கீட்டு ஆணையையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலை நடை இன்று திறப்பு. கேரள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டலகால பூஜை முடிந்து டிசம்பர் 26 இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகர விளக்கு காலத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. ஆழைக்குண்டத்தில் சாம்பல் அப்புறப்படுத்தப்பட்டது. சன்னிதான சுற்றுப்புறங்கள் சுத்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. நாளை அதிகாலை முதல் நெய் அபிஷேகம் தொடங்கும். இன்று மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுவார். அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள்.
வேறு பூஜைகள் இல்லை. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்படும். நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறந்ததும் தந்திரி கண்டரரு ராஜீவரரு ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடத்தி நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைப்பார். தொடர்ந்து கணபதி ஹோமம், உஷ பூஜை, கலபாபிஷேகம், உச்ச பூஜை, மாலையில் தீபாராதனை, இரவு அத்தாழ பூஜை உள்ளிட்டவை நடைபெறும். ஜனவரி 14 மகர ஜோதி பெருவிழா நடைபெறுகிறது. மகர விளக்கு காலத்துக்கு தேவையான பொருட்கள் டிராக்டர் மூலம் சன்னிதானம் கொண்டு வரப்பட்டது. கூடுதல் பக்தர்கள் வருவர் என்பதை கருத்தில் கொண்டு கூடுதல் அரவணை தயாரித்து ஸ்டாக் செய்யப்பட்டுள்ளது. இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து எரிபொருள் நிரப்புதல் உட்பட இறுதிக்கட்ட பணிகள் நடக்கின்றன. இந்த ராக்கெட் ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B என 2 விண்கலன்களை சுமந்து செல்கிறது. இந்த விண்கலன்கள் புவியிலிருந்து 476 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. சில மாதங்களுக்கு பின்னர் அவற்றை ஒன்றிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். PSLV C-60 ராக்கெட் இன்று ஏவப்பட உள்ள சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலுக்கு செல்லாமல் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.